இருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. தஞ்சை தெற்கு மாவட்ட எஸ்டிபி கட்சியின் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் ஏஜி நிஜாமுதீன் அவர்களே மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் எஸ் அஜாருதீன் மாவட்ட அமைப்பு செயலாளர் மற்றும் எம் முகமது ரயீஸ் மாவட்ட செயலாளர், முகமது அஸ்கர் மாவட்ட பொருளாளர் மற்றும் என்எம் ஷேக் தாவூத் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவர்களே மற்றும் கண்டன கோஷம் இருக்கும் எஸ் பாரிஸ் அகராம்பட்டினம் நகர செயலாளர் அவர்களே மற்றும் தஞ்சை தெற்கு மாவட்ட எஸ்டிடி மாவட்ட தலைவர் யூசுப் தாக்கா அவர்களே மற்றும் கண்டன கோஷம் இருக்கும் பாரிஸ் அகமது அவர்களே மற்றும் கண்டன உரையை ஆற்றிருக்கும் அன்பு சகோதரர் முகமது புகாரி அவர்களே மற்றும் அனைத்து நிர்வாக வருக அடுத்தபடியாக தலைமையாற்றுமாறு தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் ஏஜி நிஜாமுதீன் அவர்கள். அனைத்து புகழும் இயற்கையுடைய உண்டாகட்டுமாக. அவரது சாந்தியும் சமாதானமும் இங்கு குழுமையேற்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இன்றும் நடவட்டுமாக. பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்ற உன்னத நோக்கங்களை கொள்கையாக ஏற்றுக்கொண்டு தேசிய அளவில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் தஞ்சை தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக எஸ்டிபிஐ கட்சியின் அகில இந்திய தலைவர் திரு எம்.கே. ஃபைசி அவர்களை பெங்களூர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்கிறார்கள். அதாவது இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசின் ஏவல் துறையான ஈடி என்ற அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுகிறார்கள். ஏன் கைது செய்யப்படுகிறார்கள், எதற்காக கைது செய்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால், அவருடைய நாடகம் அம்பலமானது. ஏனென்று சொன்னால், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் மீது அனுப்பப்பட்ட சம்மனிற்கு, அதாவது கடந்த 2004 ஜனவரி 3 ஒரு சம்மனை அனுப்புகிறார்கள், நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று. அதனுடைய அடிப்படையில் நமது தேசிய தலைவர் அவர்கள் 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஈடியை சந்தித்துவிட்டு அவர்களிடம் வாக்குமூலத்தை வழங்கிவிட்டு வருகின்றார்கள். ஆனால் அதற்கு பிறகு இந்த நாட்டிலே தான் வசித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனமையானால், பலவிதமான நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் தலைமை தாங்கி முன்னெடுப்புகள் செய்ய அவர்களை அப்போதெல்லாம் கைது செய்யாமல், இந்த நிலையில் நாங்கள் கைது செய்துவிட்டோம் என்று தம்பட்டம் அடிப்பதற்காக கைது செய்கிறார்கள். அதுவும் எந்த நிலையில் கைது செய்கிறார்கள், நமது தேசிய தலைவர் அவர்கள் டெல்லிக்கு செல்லும் பொழுது எதற்காக செல்கிறார்கள், நீதிமன்றத்திற்கு வழக்கு விஷயமாக செல்கிறார்கள். அந்த செல்லக்கூடிய தருணத்திலேயே நாங்கள் என்ன செய்துவிட்டோம், இவர்களை கைது செய்துவிட்டோம் என்பதை விளம்பரப்படுத்துவதற்காக ஒரு நாடகத்தை அமல்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அன்புள்ள தோழர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஒன்றிய பாஜக அரசை பொறுத்தவரையில் எதுவெல்லாம் அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிரானதாக இருக்கின்றதோ, எதுவெல்லாம் அவருடைய ஆட்சியினுடைய வெற்றிக்கும் எதிராக இருக்கின்றதோ, அவருடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு உறுதுணையாக இருக்கின்றதோ, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் நித்தமும் இந்த அரசு என்று சொல்லக்கூடிய ஈடியினுடைய அமலாக்கத்தினுடைய இந்த கைது நடவடிக்கைகளை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளிடம் சேர்ந்திருக்கின்றார்கள். ஏனென்று பார்த்தீர்களால் கிட்டத்தட்ட சிதம்பரம் முதல் கெஜ்ரிவால் வரை
100க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளை கைது செய்திருக்கின்றார்கள். இதெல்லாம் என்ன காரணம்? அவருடைய அந்த நாற்காலி என்ன செய்ய வேண்டும்? நாற்காலி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சேஃப்டியாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணம் தான். அவருடைய நாடகத்தை பொறுத்தவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 4 நபர்கள் ராஜாக்களாக இந்த நாட்டில் வளர்ந்தால் போதும், மற்ற அனைத்து குடிமக்களும் ஏழைகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் அவர்களுக்கு. ஏனென்று சொன்னால், ஆனால் நமது கட்சியை பொறுத்த மட்டும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய உன்னத நோக்கமான பசியிலிருந்து விடுதலை என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஏழைகளாக இருக்கக்கூடாது, எல்லா மக்களும் அந்த ஏழ்மை நிலையிலிருந்து திரும்பி வர வேண்டும் என்ற உன்னத நோக்கமான பசியிலிருந்து விடுதலையை ஒரு கொள்கையாக ஏற்று இன்றளவில் தேசிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற எஸ்டிபி கட்சி. ஆனால் அவர்கள் இந்த நாட்டு குடிமக்களை ஏழைகளாக துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் இன்றைய பொழுதில் சிறுமிகள் முதல் மாணவிகளிலிருந்து, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளிலிருந்து, அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களிலிருந்து, என்று சொல்ல போனமையானால் அரசு அதிகாரிகளுக்கு, அரசு அதிகாரியான பெண்களுக்கு மட்டுமல்லாமல் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த இந்தியா இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மருத்துவரை கற்பழித்து கொலை செய்கின்றார்கள். ஆக இப்படி அனுதினமும் இந்த ஒன்றிய பாஜக அரசால் எல்லா விதமான ஜனநாயகத்தினுடைய அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு எங்களவில் சுதந்திரத்தை இழந்து நிற்கக்கூடிய குடிமக்களாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய உண்மைய நோக்கமான பயத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய இந்த உண்மைய நோக்கத்தை இந்த கட்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது. எப்படிப்பட்ட பயத்திலிருந்து இருக்க வேண்டும்? அது பெண்ணாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமக்களாக இருந்தாலும் சரி, உயர்தர குடிமக்களாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களுக்குமான பயத்திலிருந்து விடுதலை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை தான் இன்றளவில் தேசிய அளவில் இந்த எஸ்டிபி கட்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது. நாம் கேட்கிறோம், எதற்காக அவசரமாக இவரை கைது செய்ய வேண்டும்? நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இதற்கான பதில் என்னவென்று சொன்னால், நாம் கடந்த மாதங்களாக இந்த வக்ஃப் உரிமை மீட்பு மாநாடுகளை தேசம் முழுவதும் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இதனுடைய அலைகள் அவர்களை களமறிக்க வைத்திருக்கின்றன. இந்த வக்ஃப் மாநாடுடைய கூட்டங்களும், வக்ஃப் மாநாடுடைய தாற்பயங்களும், வக்ஃப் மாநாடுகளுடைய ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்களும் அவர்களை கடிகலங்க செய்திருக்கின்றன. இந்த ஒரே காரணத்திற்காக தான் கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக இந்த நாட்டிலும் வீட்டிலும் பயணித்துக் கொண்டிருந்த தலைவரை கைது செய்யாமல் இப்போது கைது செய்திருக்கின்றார்கள். என்ன காரணம்? இந்த வக்ஃப் மாநாடுடைய எதிர்வினையால் அவர்கள் செய்த இந்த கைது. மட்டுமல்லாமல் இவர்களை பொறுத்த மட்டில் இந்த கைதினால் இவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? பயமுறுத்தப்படுவார்கள், அச்சுறுத்தப்படுவார்கள், என்ன செய்வார்கள்? முறைஞ்சிடுவார்கள் என்றெல்லாம் நீங்கள் ஒருபோதும் பதக்கமாகிறீர்கள். அது ஒருபோதும் நடக்காது. அந்த கனவு ஒருபோதும் உங்களிடத்தே பலிக்காது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த சர்வாதிகார போக்கு, இந்த சர்வாதிகார இந்த உங்களுடைய நிலைமை ஒரு நாள் தவிடுபொடியாகிவிடும். நீங்களுடைய அழிவின் விளிம்பில் இருக்கின்றீர்கள் என்பதை சற்று கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் வரலாறு உங்களுக்கு அதற்கான படிப்பினைகளை கொடுக்கும். இதற்கு முன்பதாக எத்தனை நபர்கள் தன்னுடைய ஆணவத்தாலும் கர்வத்தாலும் இருமாப்பாலும் யாரெல்லாம் தன்னுடைய நாட்டை ஆண்டு மரணித்தார்களோ அவருடைய கடைசி நிலையை நீங்கள் புரட்டி பாருங்கள். அவருடைய கடைசி நிலையை புரட்டி பாருங்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய எகிப்தை ஆண்ட இருமாப்புடைய மன்னன் நான் தான் கடவுள் என்று அவர் என்ன செய்தான்? இருமாப்போடு கூறினார். அவருடைய கடைசி நிலை என்னமானது? அவருடைய கடைசி நிலை மிகவும் பரிதாபகரமானது. அது மட்டுமல்லாமல் ஹிட்லரை எடுத்துக்கொள்ளலாம்.
இது போன்ற அத்தனை நபர்களையும் எடுத்துக்கொண்டாலும், அத்தனை தலைவர்களை எடுத்துக்கொண்டாலும், ஆண்ட அரசர்களை எடுத்துக்கொண்டாலும், யாரெல்லாம் தன்னுடைய சர்வாகத்தின் போட்டியின்படி நடந்து கொண்டார்களோ அவருடைய கடைசி நிலை இழிவான நிலையாக தான் இருந்தது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இறைவனுடைய பிடி மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய எங்களது தலைவர் திரு எம் கே ஃபைசி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இதை செய்யவில்லை என்று சொன்னால் இந்த கைது 1000 கைதாக மாறலாம். அதற்கு நாங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். ஏனென்று சொன்னால் தலைவரை முடக்கிவிட்டால் அத்தனை செயல்வீரர்களும், அத்தனை நிர்வாகிகளும், அத்தனை இயக்கங்களும் முடங்கிடும் என்பதாக நீங்கள் கனவு காணாதீர்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் எப்படிப்பட்ட கட்சி என்று சொன்னால், நாங்கள் தலைவர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் பிரித்து வைக்க மாட்டோம். அத்தனை நபர்களும் தலைவராக வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் என்ன செய்கின்றோம்? இன்றைய நாங்கள் தலைமைத்துவ பயிற்சி முகாம்களை ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன காரணம்? அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து செயல்வீரர்களும் தலைவர்களாக உள்ள வேண்டும் என்ற ஒரே காரணம் தான். அது அந்த அடிப்படையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா நிச்சயமாக தன்னுடைய வெற்றிக்கிரியை பறிக்கும் என்பதை இந்த நிலத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. மிக சிறப்பான தமிழ்நாட்டு மாவட்ட தலைவருக்கு நன்றி. அடுத்தபடியாக கண்டன கோஷம் திருப்பமாறு நகர செயலாளர் பழனிசாமி முன்னுரை இருக்கிறார்.
சங்க பரிவார சதி திட்டத்தை சத்தியத்தை கொண்டு எதிர்கொள்வோம். நீதியை கொண்டு எதிர்கொள்வோம். நிச்சயம் நீதி வெல்லும். எத்தனை வழக்கு போட்டாலும் எத்தனை தடைகள் விதித்தாலும் உரிமைக்கான எங்கள் குரல் ஒருபோதும் ஓயாது. வெல்லட்டும் வெல்லட்டும் எஸ்டிபிஐ கட்சியின் போராட்டம். வெல்லட்டும் வெல்லட்டும் எத்தனை தடைகள் விதித்தாலும் எத்தனை வழக்கு போட்டாலும் எத்தனை தடியடி நடத்தினாலும் எங்கள் குரல் ஒருபோதும் ஓயாது. வெல்லட்டும் வெல்லட்டும் எஸ்டிபிஐ கட்சி வெல்லட்டும். அடுத்தபடியாக எஸ்டிபி கட்சியின் மாவட்ட செயலாளர் அபு சோதர் அஜாஸ் அவர்களை வருகிறார்கள். ஏதோ இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் அனைவருக்கும் ஓட்டமாக எஸ்டிபி கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு பழிவாங்கும் அரசியலை நிறுத்திடு, எங்கள் தேசிய தலைவரை விடுதலை செய்தது என்ற கோரிக்கையுடன் தஞ்சை தெற்கு மாவட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் ஏஜி நிஜாமுதீன் அவர்களை எனக்கு பிறகு கண்டன உரையாற்ற இருக்கின்ற எஸ்டிபிஐ கட்சியின் தஞ்சை தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது புகார் அவர்களை, நன்றி உரையாற்ற இருக்கின்ற ஜவாஹிர் அவர்களை, வரவேற்பை ஆற்றிய மாவட்ட துணைத் தலைவர் அகமது அஸ்லம் அவர்களை, கண்டன கோஷம் அனுப்பிய எஸ்டிபி கட்சியின் அதிராமத்தின நகர செயலாளர் சகோதரர் பாரிஸ் அகமது அவர்களை, உங்கள் அனைவரும் மீது ஏழைகள் சாந்தி சமாதானம் என்ற நிலவரமாக என்று கூறி எஸ்டிபி கட்சியுடைய தலைவர்கள் கைது என்பது எங்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் இது ஒன்றும் புதிதல்ல. இதற்கு முன்பாக பல்வேறு வகையான பல்வேறு மட்ட தலைவர்களுடைய எஸ்டிபி கட்சி நிர்வாகிகளை இந்த பாஜகவுடைய ஏஜென்சிகள் கைது செய்து கொண்டிருக்கின்றது. இது இந்தியாவில் இவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய எந்த ஒரு கட்சியையும் எந்த ஒரு இயக்கத்தையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. தனது ஏஜென்சிகளை கொண்டு அவர்களுடைய அடக்குமுறையை ஏவக்கூடிய ஒரு வேலையை தான் இன்று மத்தியில் ஆளக்கூடிய பாசிச பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து மட்ட தலைவர்களையும் குறிவைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் எஸ்டிபிஐ மீது ஏவிக் கொண்டிருக்கின்றது. ஏன் எஸ்டிபிஐ மீது மட்டும் இந்த கருவம்? ஒரு எம்எல்ஏ இல்லாத, ஒரு தேசிய ஒரு எம்பி இல்லாத, ஒரு நகராட்சி சேர்மன் இல்லாத, மாநகராட்சி சேர்மன் இல்லாத எஸ்டிபிஐ மீது மட்டும் ஏன் இந்த ஏவல் வேலையை செய்து கொண்டிருக்கின்றது? அப்ப இவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை பொதுமக்களுக்கு இந்த இடத்தில் நான் நினைவு கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படி என்ன எஸ்டிபி கட்சிக்காரர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அமலாக்கத்துறையை கொண்டு ஏறிக்கொண்டிருக்கிறார்கள், எண்ணெயை கொண்டு ஏறிக்கொண்டிருக்கிறார்கள், வருமான வரியை வருவத்துறையை கொண்டு ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இவர்களுடைய செயல்பாடுகள் என்ன? மக்கள் மத்தியில் மனதை வென்றெடுக்கக்கூடிய செயல்பாடுகளைத்தான் எஸ்டிபி கட்சி செய்து கொண்டிருக்கின்றது. கஜா புயல் அறிவித்த அந்த இரவு பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்பு வராது என்று அவர்கள் வீட்டில் முடங்கிக் கொண்டிருந்த போது இரவில் மிகப்பெரிய ஒரு புயல் அடித்து காலை அனைத்து ஏரியாக்களும், அனைத்து வீடுகளும், அனைத்து கடைகளும், பொது சொத்துக்களும் வீணாய் கொண்டு அனைத்து சாலைகளும் முடக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது முதல் நாளாக முதல் தலைவர்கள் முதல் கொண்டு தொண்டர்கள் வரைக்கும் களத்தில் நின்று அனைத்து சாலைகளில் உள்ள மரங்களை வெட்டி சுத்தப்படுத்தி அனைத்து ஏரியாக்களிலும் தன்னுடைய சமூக சேவையை முதல் காலடி எடுத்து வைத்தது எஸ்டிபிஐ கட்சி. கொரோனாவுடைய காலகட்டத்தில், சமீபத்தில் நடந்த கொரோனாவுடைய காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த உறவினர்கள், தன்னுடைய தாய் இறந்தவர்களும், தந்தை இறந்தவர்களும், தன்னுடைய சகோதரர் இறந்தவர்களும்
அதனை தொடக்கூட மறுத்த உறவினர்களுக்கு மத்தியில எஸ்டிபி கட்சிக்கார முதல்ல போய் நின்று என்ன செஞ்சான், அந்த உடலை எடுத்து அவர்களுடைய மத சம்பிரதாயப்படியே அடக்கம் செய்தவர்கள் தான் இந்த எஸ்டிபி கட்சிக்காரர்கள். இது மட்டுமல்ல, மக்கள் மனதை வெல்லக்கூடிய அனைத்து வேலைகளையும் எஸ்டிபி கட்சி முன்னணி என்று செய்து கொண்டிருக்கின்றது. மழை காலத்திலும் சரி, வெள்ளத்திலும் சரி, முதலில் இருக்கக்கூடிய, ஏன் அரசு அதிகாரிகளை சொல்வார்கள், முதலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த எஸ்டிபி தொண்டர்கள் தான். சமீபத்திலே திருநெல்வேலி தூத்துக்குடியில் நடந்த மழை வெள்ளத்தில் கூட ஒரு வீடியோ ஒன்று வைரலா போயிடுச்சு. அப்ப அந்த வீடியோ ஒரு மரத்துக்கு மேல ஒருவர் கிளையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறார், இரவு முழுக்க கிளையை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு மீட்பு குழு அவரை போய் மீட்க முடியல. தூத்துக்குடியுடைய மாவட்ட தலைவர் அந்த இரவே கிளம்புகிறார். மாவட்ட தலைவரும் இன்ன பிற தொண்டர்களும் இந்த இரவே கிளம்புகிறார். அவருடைய வீட்டுல கூட முழுசா சொல்லல, போன ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நேரடியாக என்ன செய்யறார், களத்துல போய் நின்று அந்த வெள்ளத்திற்கு மத்தியில அந்த பாதிக்கப்பட்ட நபரை முதலில் மீட்டது எஸ்டிபிஐ தலைவர் தொண்டர்களை தான். அதுபோல எஸ்டிபி செய்யக்கூடிய இது போன்ற வேலைகள், சேவை அரசியலை தான் இன்னைக்கு அரசியல் கட்சி என்று சொன்னாலும், இன்று சேவை அரசியலை தான், இன்று உங்களுக்கு 80% சேவை அரசியலை தான் எஸ்டிபி செய்து கொண்டிருக்கின்றது. வெறும் 20% நாங்கள் மட்டும்தான் தேர்தல் அரசியல் எதிர்கொள்கிறோம். அப்படி 20% தேர்தல் அரசியல் எதிர்கொள்ளக்கூடிய இந்த எஸ்டிபிஐ மீது இவ்வளவு பெரிய வன்மத்தை கட்டக்கூடிய, இவ்வளவு பெரிய ஏவத்திரை கொண்டு அடக்குமுறை செய்யக்கூடிய வேலையை தான் பாசிச சங்க பரிவார பிஜேபி நீங்க செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருபோதும் இதில் சதவீதத்தில் வித்தியாசப்படும் என்றால், ஒருபோதும் எதிர்ப்பு அரசியலுக்கு நாங்கள் 100% 1% கூட குறைந்தது கிடையாது. அந்த அளவிற்கு எஸ்டிபி கட்சி நீங்க செய்யக்கூடிய அக்கிரமங்களை, அநியாயங்களும், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அநியாயங்களை எடுத்து குரல் கொடுக்கக்கூடிய முதல் கட்சியாக எஸ்டிபி கட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் பிஜேபி எஸ்டிபி மேல இருக்கக்கூடிய ஒரு பயம். இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்களை, இவர்கள் கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை இவர்கள் தயாரிக்கும் போது எஸ்டிபி கட்சிக்காரன் முதல்ல நின்று குரல் கொடுத்து அதுக்கு எதிர்ப்பு அரசியல் செய்யணும். இவர்கள் ஒரு மசோதா தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயார் செய்து கொண்டிருக்கும் போது மக்கள் மத்தியில அவர்கள் செய்யக்கூடிய இந்த மசோதா மக்கள் விரோத மசோதா, இந்த சட்டம் வந்தால் மக்கள் விரோதத்துக்கு இருக்கும் என்று சொல்லி மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யக்கூடிய வேலையை தான் இந்த எஸ்டிபி செய்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு முதலில் பிடிக்காத ஒரே விஷயம், இவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த அரசியல் தான். எதிர்ப்பு அரசியலில் நீங்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள் நீங்க கைது செய்தாலும் சரி, எப்படிப்பட்ட அடக்குமுறைகள் செய்தாலும் சரி, எப்படிப்பட்ட சித்திரவதைகள் கைது சிறைகளில் கொடுத்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்களையும் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்கி விட மாட்டோம். எங்களுடைய முதல் இலக்கு இந்த சங்க பரிவார பிஜேபி அகற்றுவதுதான். நாங்க தயாரு. எஸ்டிபிஐ அரசியல் யுத்தம் செய்வதற்கு எஸ்டிபிஐ தயார். நாங்கள் அறைக்குமல் இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய எவனாவது பிஜேபி காரன் இருந்தா எஸ்டிபி முன்னாடி நீ அரசியல் யுத்தம் செய்யவா, நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா உங்களுடைய தலைமை இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, கொள்ளைப்புற அரசியலை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றது. பின்னால இருந்துகிட்டு உங்களுடைய கட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, கொள்ளைப்புற அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு துறையை கொண்டு கொள்ளைப்புற அரசியல் செய்கிறது. என்போர்ஸ்மென்ட் டைரக்டரி இடியை கொண்டு, அமலாக்கத்துறையை கொண்டு கொள்ளைப்புற அரசியல் செய்கின்றது. வருமான வரித்துறையை கொண்டு கொள்ளைப்புற அரசியல் செய்கின்றது. எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய துறையை வைத்து கொள்ளைப்புற அரசியல் செய்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட அரசியல் செய்தாலும் நாங்கள் உங்களை எதிர்த்து அரசியல் செய்வதில் ஒருபோதும் நாங்கள் பின்வாங்கி விட மாட்டோம். நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம், நீங்கள் எப்படிப்பட்ட அடக்குமுறைகள் செய்தாலும் சரி, எப்படிப்பட்ட தலைவர்களை கைது செய்தாலும் சரி, நீங்க இதற்கு முன்னாடி எத்தனை தலைவர்கள் கைது செஞ்சு உள்ள வச்சிருக்கீங்க. எங்களுடைய அரசியல் வழிகாட்டிகளை நீங்க கைது பண்ணி வச்சிருக்கீங்க. பல கணக்கான இந்தியாவில் உள்ள எஸ்டிபி ஆதரவாளர்களையும் எஸ்டிபி தலைவர்களையும் கைது செஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனால் நாங்க ஒருபோது என்ன செய்யல, இவர்கள் கைதியை கண்டு நாங்க பின்வாங்கி விடல. நிச்சயமாக இந்த சங்க பரிவார பிஜேபி கொண்டு வரக்கூடிய அனைத்து சட்டங்களையும், பிஜேபி எது கொண்டு வந்தாரு அது மக்கள் விரோத சட்டமாக இருக்க, அப்படிப்பட்ட பிஜேபி கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத சட்டங்களை நாங்கள் நிச்சயமாக எதிர்கொள்வோம். நிச்சயமாக நாங்கள் சொல்லிக்கிறோம், நாங்கள் ஒருபோதும் அடங்கிவிட மாட்டோம். நாங்கள் ஒருபோதும் அடங்கிவிட மாட்டோம். எங்களுடைய படிகள், எங்களுடைய காலணிகள் முன்னாடி செல்லுமே தவிர ஒருபோதும் நாங்கள் பின்னோக்கி செல்ல மாட்டோம் என்று கூறி எங்களுடைய தலைவரை விடுதலை செய்ய வேண்டும், எங்களுடைய தலைவரை விடுதலை செய்யும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி.
மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வையாஸ் அவர்களுக்கு, அடுத்தபடியாக கண்டன உரையாற்றுமாறு தஞ்சை தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் முகமது புகாரி அவர்கள் வருகிறார்கள். மத்திய பாசிச அரசை வெறுப்பு அரசியலை நிறுத்திவிடு, தேசிய தலைவர் MK வைஜி அவர்களை உடனடியாக விடுதலை செய்கின்ற கண்டன முழக்கத்துடன் SDPI கட்சி இந்திய தேசம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் SDPI கட்சியின் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் பாசத்திற்குரிய சகோதரர் AG நிஜாமுதீன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் SDPI கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் S அகமது அஸ்லம் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய SDPI கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் S அசாருதீன் அவர்களே, மாவட்ட செயலாளர் M முகமது ரஹீஸ் அவர்களே, மாவட்ட செயலாளர் J ரியாஸ் அகமது அவர்களே, மாவட்ட பொருளாளர் L முகமது அஸ்கர் அவர்களே, SDTUவின் மாவட்ட தலைவர் யூசுப் காக்கா அவர்களே, SDPI கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் NM ஷேக் தாவூத் அவர்களே, மற்றும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் D முகமது அவர்களே, SDPI கட்சியின் நகர அதிராம்பட்டினம் நகரம், மல்லிப்பட்டினம் GP கமிட்டி, மதுக்கூர் நகரம் மற்றும் செந்தலை, சம்பை, சேதுவா சத்திரம், பட்டுக்கோட்டை கிளை நிர்வாகிகளே, இங்கு வருகை தந்திருக்கும் SDPI கட்சியின் உறுப்பினர்களே மற்றும் பொதுமக்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவரின் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டமாக என்று பிரார்த்தனையோடு, மேலும் இங்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அதிமுகவின் நகர செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் அண்ணன் பிச்சை அவர்களே மற்றும் அஇஅதிமுக நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றவனாகவும், கண்ணியத்துக்குரியவர்களே, வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியா இன்று சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. யார் இந்த பாசிச பிஜேபி சங்க பரிவார கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் முதற்கண் அவர்களுடைய குரல் வலையை தான் இந்த பாசிச சங்க பரிவாரம் கூட்டம் நெருப்பதை குறிக்கோளாக கொண்டுதான் இந்த ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று இந்த பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றவரும் எங்கு பார்த்தாலும் மக்கள் இன்னைக்கு கஷ்டத்தை தவிர வேற எதையுமே அனுபவிக்கல. கஷ்டம், வன்முறை, கலவரம் அங்க மதிப்பு பத்தி இருந்து கொண்டு இப்பதான் அமைந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கவில்லையோ அவர்களை அரச பயங்கரவாதத்தை கொண்டு அடக்க நினைக்கிறார்கள். அரசு பயங்கரவாத துறைகளான ED, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், NIA இன்னைக்கு யாரெல்லாம் இந்த பிஜேபிக்கு பிடிக்கலையோ அவங்கள மோடி சர்க்கார் என்ன செய்யணும், அவங்கள போய் இன்னைக்கு கைது செய்யும். முதலில் அவர்களை என்ன செய்கிறார்கள், இந்த பாசிச சங்க பரிவார கூட்டம் என்ன தெரியுமா செய்யும், முதல்ல மிரட்டும், அப்புறம் படுகொலை செய்யும். இதற்கு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா கௌரி லங்கேஷ், தவல்கர், யாரெல்லாம் இந்த பாசிச சங்க பரிவாரத்தை இந்த இந்திய தேசம் முழுவதும் தோல் உரித்து இந்த பாசிச சங்க பரிவாரத்தின் உண்மை முகத்தை காட்டிக் கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, காங்கிரஸ் ஆட்சியில இந்த பாசிச சங்க பரிவார கூட்டம் அங்கங்க குண்டை வச்சு கலவரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. இந்த கலவரத்துக்கு இந்த குண்டு வெடிப்புக்கெல்லாம் யாரு என்று கண்டுபிடிச்சவர் யாருன்னா கர்னல் புரோஹித். இன்னைக்கு அந்த பாசிச சங்க பரிவார கூட்டம் அவரே இல்ல, இன்னைக்கு ஒரு கலவரத்தை அவரே போட்டு தெரியுது. இந்த பாசிச சங்க பரிவார கூட்டம் இந்த ஆட்சி கட்டில் அமர்வதற்கு 100 வருஷ சதி திட்டத்தோட RSS உழைப்பு தான் இன்னைக்கு இந்த பாசிச சங்க பரிவார கூட்டம் இந்த மக்களை சர்வாதிகாரத்தின் அடிப்படையில, வர்ணாசிரமத்தின் அடிப்படையில கொண்டு வந்து இந்த மக்களை அடிமைப்படுத்தி ஆட்சி சுகபலத்தை அனுபவிக்க நினைச்சிட்டு இருக்கு. நடக்குமா? நடக்கவே நடக்காது. என்னைக்கு SDPI கட்சி உருவானுச்சோ, பசியிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலை என்று இந்த நாட்டுக்கு SDPI கட்சி வந்துச்சோ, அன்னைக்கு இந்த பாசிச சங்க பரிவார கூட்டத்தின் தலையில ஒரு பெரிய இடி வந்துச்சு. என்னடா இது, எங்கிருந்து வர்றாங்க? நம்ம இந்த மக்களுக்கு எதிராக மிக அழகாக
பாசத்துக்குரிய மாவட்ட செயலாளர் சொல்லி காட்டினாரு. மக்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சட்டம் எல்லாமே இந்த எஸ்டிபிஐ காரனுக்கு எப்படி தெரியும்? இந்த எஸ்டிபிஐ கட்சியின் முதன்மை நோக்கம் என்று சொன்னால் மக்களை பசியிலிருந்து பயத்திலிருந்தும் விடுதலையாக்கி சுதந்திர இந்தியாவில் வேற்றுமையின் ஒற்றுமை அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை இந்த மக்கள் மத்தியில இந்திய தேசம் முழுவதும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நடந்து முடிந்த டெல்லி தேர்தலை பார்த்தோம். இந்த பாசிச சங்க பரிவார கூட்டத்திற்கு எதிராக இந்த பிஜேபிக்கு அடங்கி போகிற கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டார். கெஜ்ரிவாலின் குரல்களை நசுக்கப்பட்டது. இந்த பாசிச பிஜேபி இன்னைக்கு டெல்லியில ஆட்சி செஞ்சு விட்டது. அது மட்டுமா, ஆந்திராவில் இன்னைக்கு சந்திரசேகரோட மகள் கவிதா அவர்கள் இன்னைக்கு நசுக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுல சிபுசோரனோட மகன் ஹேமந்த் சோரன் இன்னைக்கு நசுக்கப்பட்டிருக்கார். யாரெல்லாம் இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டத்திற்காக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களின் குரல்களை நசுக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாசிச சங்க பரிவாரம் கூட்டம் பதவி ஏற்ற உடனே இன்னைக்கு ஒரு சட்டமா குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்காக முன்வந்துச்சு. முத்தலாக் தடை சட்டம், சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி, காஷ்மீரோட 307 சிறப்பு பிரிவு ரத்து, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டாங்க மக்கள். ஏதோ மக்களை பயமுறுத்தி மக்களுக்கு எதிரான கைது, கொலை, கற்பழிப்பு இதையெல்லாம் நடத்தி நம்ம இந்தியாவை சர்வாதிகார போக்கில் கொண்டு போய்விடலாம் என்று இந்த பாசிச சங்கர பரிவார கூட்டம் கங்கணம் கொண்டு கொண்டிருக்க வேளையில அழகாக கொண்டு வந்து கையை வச்சு வகுப்புல. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நான் ஒரு சிறிய சம்பவத்தை உங்கள் மத்தியில நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மக்கமா நாளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் பொறுப்புதாரியாக இருந்து கொண்டிருக்கும் போது ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய மன்னர் மக்கமா நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டகைகள் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போயிடலாம். இழுத்துக்கிட்டு போனப்போ இந்த செய்தி என்ன, போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் ஏதாவது ஒண்ணு அப்படியே அபகரிச்சு கொண்டு போய் வச்சுக்கிறது. அதான் ஒரு இன்டிமேஷன், நான் உங்களை நோக்கி போர் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சு மன்னன் ஆபிரகாம் அவர்களை சந்திக்கிறார். ஆபிரகாமாவே, என்னுடைய ஒட்டகைகள் எல்லாம் நீங்கள் கொடுத்து விடுங்கள், நீங்கள் போர் செய்யலாம் செய்யுங்கள், நீங்க செய்யப்படுறது என்ன இல்லை, இறைவனுடைய பள்ளியில நீங்கள் போர் செய்ய போகிறீர்கள், அது இறைவனுக்கும் உங்களுக்குமானது அப்படின்னு சொல்லிட்டு இவர ஆபிரகாம் ஓட்டிட்டு போன ஒட்டகத்தை எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனாக ஓட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். உடனே அவருக்கு பெரிய சந்தோஷம், நம்மளை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் அவர்கள் பெரிய பெரிய யானை படைகளை திரட்டிக் கொண்டு மக்கமான நாட்டை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார். சாத்தியமா? எளிதாக இறைவனுடைய சொத்தை நீங்கள் ஆட்டை போட்டுவிட முடியுமா? சின்ன சின்ன சிட்டுக்குருவிகளை கொண்டு, சின்ன சின்ன அபாவில் பறவைகளை கொண்டு இறைவன் அந்த யானை படைகளை தும்சமாக்கி, அதாவது இறைவன் திருமறையிலே கூறுகிறார், மென்று தின்ற கால்நடைகள் மென்று துப்பிய வைக்கோலை போல அந்த யானை படைகளை நசுக்கி கசக்கி எறியப்பட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்றுதான் இந்த பாசிச சங்க பரிவார கூட்டம் கொண்டு வருகிற அனைத்து மக்களுக்கு எதிரான சட்டத்தையும் இன்றைய அபாவிகள் எஸ்டிபிஐ கட்சி இன்னைக்கு மக்கள் முன்னே தோல் உறுத்தி காட்டு இந்த பாசிச சங்க பரிவார கூட்டத்தை எந்த கைவர் போரான் வழியா வந்ததோ அதே வழியில் பாசிச சங்க பரிவார கூட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி வழி அனுப்பும் வரை எங்களுடைய போராட்டங்கள் ஓயாது. எத்தனை கைது என்ன வேண்டுதான் கொண்டு வாங்க, சுடுவீங்களா, தூக்கில போடுவீங்களா, நீங்க என்ன வேண்டாலும் கொண்டு வாங்க. இந்த இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் வாங்குவதற்காக இப்ப இருக்கக்கூடிய குஜராத்தில் இருந்து லாகூர் அரைக்கும் இந்த முஸ்லிம் இமாம்கள், முஸ்லிம்களை வழிநடத்தக்கூடிய இமாம்கள் கனவுமரத்தில் ஏற்றப்பட்டார்கள், தூக்கிலிடப்பட்டார்கள் என்பது வரலாறு. ஏனென்றால் இந்த தேசத்தை அடிமையிலிருந்து மீட்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அதுவரை கருவில் ஏற்றப்பட்ட சமுதாயம் எண்ணிக்கையை விட இந்த தேசத்திற்கு அதிகமான உயிர் தியாகங்களை கொண்டு இந்த தேசத்தை கட்டமைத்தது. இந்த தேசத்தை கட்டமைத்தவர்களின் வாரிசுகள் என்று புனிதமிக்க ரமலான் மாதத்தில் எப்படி பயங்கரவாத இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை நோக்கி தன்னுடைய வெறித்தனத்தை ரமலான் ஆரம்பித்தவுடன் காட்டுமோ, அதே போல நவீன இஸ்ரேலிய பயங்கரவாதி மோடி அவர்கள் இன்றைக்கு
இஸ்லாமிய சமுதாயத்தின் மீதும் சிறுபான்மை சமுதாயத்தின் மீதும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு அமலாக்கத்துறையிலே நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் கைது செய்தவர்களை என்ன தண்டனை நீங்க வாங்கி கொடுத்தீர்கள்? திராணி இருந்தால், உங்களுக்கு திராணி இருந்தால் மோடி, லலித் மோடி, விஜய் மல்லையா இவர்களை கொண்டு வர முடியுமா? இவர்களை கொண்டு வர முடியுமா? திராணி இருந்தால் அமலாக்கத்துறையே, திராணி இருந்தால் இந்தியாவின் சொத்துக்களை ஆட்டையை போட்டு வெளிநாட்டிலே இந்திய குடிமக்களின் பணத்தை ஆட்டையை போட்டு சுலபமாக அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 கொள்ளைக்காரர்களை கொண்டு வந்திருந்தால் தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா? ஒரு காலம் இருந்துச்சு, சட்டத்துக்கு பயந்தார்கள். இன்னைக்கு சட்டத்தை எல்லாம் கசக்கிக் கொண்டு, சட்டத்தை தன்னுடைய இஷ்டத்துக்கு மாற்றிக்கொண்டு இன்னைக்கு இந்த பாசிச சங்க பரிவார கூட்டம் அவர்களுக்கு தேவையான சட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனை கைதுகள் வந்தாலும் சரி, எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் சரி, எஸ்டிபிஐ கட்சி தான் எடுத்து வச்ச காலை ஒருபோதும் பின்வாங்கியதாக சரித்திரம் கிடையாது. இனிமேல் அந்த மாதிரி ஒரு வரலாறு நடக்க போவாது இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் நாங்கள் என்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியில் சேர்ந்து விட்டோமோ அந்த கொள்கையை நாங்கள் உயிராக நேரிச்சு, எங்கள் உயிரை விட துச்சமாக மதித்துத்தான் இன்னைக்கு பசியிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலை என்று இந்திய தேசம் முழுவதும் நாங்கள் களம் கொண்டு விட்டிருக்கிறோம். உரியவர்களை இந்த பாசிச சங்க பரிவாரம் அழகா ஒரு செய்தியை பரப்புச்சு. எஸ்டிபிஐ கட்சியானது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சேர்ந்ததுன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு எஸ்டிபிஐ கட்சி என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொந்தமானது என்பது என்னுடைய மாநில செயலாளர்கள், நகர நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகம் இன்னைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த மாஸ்டர் வி மார்க் என்பவர் எஸ்டிபிஐ கட்சியில மாநில செயலாளர்களாக இருந்து பம்பரம் போல சுற்றி இன்னைக்கு மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார். இந்த பாசிச சங்க பரிவார கூட்டம் இன்னைக்கு என்னுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் சொல்லி காட்டியது போல ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத எஸ்டிபிஐ பார்த்து இன்றைக்கு பயப்படுது என்றால், இன்னைக்கு சமூக ஆர்வலர்களின் கருத்து என்னவென்றால், எஸ்டிபிஐயின் தத்துவம், எஸ்டிபிஐயின் குறிக்கோள் இந்த பாசிச சங்க பரிவாரத்திற்கும் RSSக்கும் என்றைக்கும் சமரசமே இல்லாத ஒரு குறிக்கோளையும் தத்துவத்தையும் கொண்டுதான் இந்த எஸ்டிபிஐ கட்சி இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எஸ்டிபிஐ கட்சியானது இன்று அனைவருக்குமானது. கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊமத்து நாடுல ஒரு பெண்மணி, பிளஸ் 2 படிக்கக்கூடிய பெண்மணி தன்னுடைய என்ட்ரன்ஸ் ஹால் டிக்கெட் கிடைக்காம தன் உயிரை மாற்றிக் கொண்டால். அந்த பெண்மணிக்காக பேரா உடனே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி சட்டத்தை கையில் எடுத்து திரு மோகன் அவர்களை வைத்து சட்டம் நடத்தி இன்னைக்கு அந்த பெண்மணிக்கான நஷ்ட ஈடு வழங்கி கொடுத்து அந்த பெண்மணியின் தரப்பனாருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்க அரசு நிர்வாகத்தில் எஸ்டிபிஐ கட்சி. கண்ணியத்துக்குரியவர்களே, பாசிச சங்க பரிவார கூட்டமே, இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறேன். இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், எங்கள் தலைவர், எங்களுடைய அகில இந்திய தலைவர் MK ஃபைஸ் அவர்களை நீங்கள் கைது செய்து வைத்துக் கொள்ளலாம். இந்த போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி கைவிட வேண்டும் என்றால் நீங்கள் உடனடியாக எங்களுடைய அகில இந்திய தலைவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் எஸ்டிபிஐ. சிறப்பான ஆட்சி மாவட்ட நன்றி. அடுத்தபடியாக கண்டன கோஷம் இருக்குமாறு நகர செயலாளர் பாரிஸ் அவர்களை அழைக்கிறேன். எல்லாரும் கையை தூக்குங்க, கோஷம் போடும்போது கையை தூக்குங்க எல்லாரும். ஆர்ப்பாட்டம்
அவமானம் மீது அவமானம், அமலாக்கத்துறைக்கு அவமானம், லலித் மோடி மீது மோடி, கணக்கில் கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கிறது. தப்பளித்து வேடிக்கை பார்த்தோம். அமலாக்கத்துறைக்கு அவமானம், ஒன்றிய அரசுக்கு அவமானம், அநியாயம் மீது அநியாயம், ஜனநாயகத்தின் பாதுகாவலர்கள் அடக்கு நினைப்பது அவமானம். துணை நிற்போம், துணை நிற்போம். MK ஃபைதி அவர்களுக்கு துணை நிற்போம். ஒன்று வருவோம், ஒன்று வருவோம். பாசிச சங்க பரிவார சக்திகளுக்கு எதிராக ஒன்றுபடுவோம். குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம். MK ஃபைதி அவர்களுக்கு குரல் கொடுப்போம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். பாசிச பாஜகவிற்கு அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைகளுக்கு அஞ்ச மாட்டோம். எதிர்கொள்வோம், எதிர்கொள்வோம். சங்க பரிவார சதி திட்டங்களை எதிர்கொள்வோம். நீதியை கொண்டு எதிர்கொள்வோம். நிச்சயம் வெல்லும், நீதி வெல்லும். எத்தனை வழக்கு பார்த்தாலும், எத்தனை கைது நடத்தினாலும், உரிமைக்கான எங்கள் குரல் ஒருபோதும் ஓயாது. சத்தியமானால் நிச்சயம் வெல்லும். SDA கட்சியின் போராட்டம் வெல்லும். வெல்லட்டும், வெல்லட்டும். SDA கட்சி வெல்லட்டும். கண்டன கோஷம் எழுப்பிய அன்பு சமுதாய செயலாளர் பாரிஸ் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நன்றி உரையாற்ற வருமாறு ஜிபி கமிட்டியுடைய நகர செயலாளர் அன்பு சகோதரர் ஜவாஹர் வருகிறவர்களுக்கு பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்ற காரணத்தோடு தேசம் முழுவதும் பயணித்துக் கொண்டிருக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் தஞ்சை தெற்கு மாவட்டம் அதிராமண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பாக தலைமை உரையாற்றிய மாவட்ட தலைவர் AJ நிஜாமுதீன் அவர்களுக்கும், சிறப்பாக வரவேற்புரையாற்றிய மாவட்ட துணைத் தலைவர் S. அகமது அஸ்லாம் அவர்களுக்கும் மற்றும் கண்ட சுற்றுரை நிகழ்த்திய மாவட்ட செயலாளர் ரியாஸ் அவர்களுக்கும், கண்டன கோஷம் எழுதிய மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் முகமது புகாரி அவர்களுக்கும் மற்றும் இங்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட அமைப்பு செயலாளர் அசாருதீன் அவர்களுக்கும், முகமது ரகீஸ் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், மாவட்ட பொருளாளர் முகமது அஸ்கர் அவர்களுக்கும், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இன்னும் சேர்த்தாவூர் அவர்களுக்கும், எங்கள் மிக சிறப்பாக கண்டன கோஷம் மாற்றிய அதிரை நகர செயலாளர் பாரிஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்த அஇஅதிமுக நகர செயலாளர் அருமை அண்ணன் பிச்சை அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்த அனைத்து பொதுமக்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தோழர்களும் அங்கே எந்த பள்ளிங்க பாட்டு கோட்டை அப்படியா? நல்லா இருக்கு. எப்படிக்கிறியா?
Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.